Hi students, நம்ம பார்க்க போகிறது creative questions in chapter 1ல பார்க்க போறோம். வாங்க first question போலாம். The other name to Cartesian product is also called as நம்ம என்னன்னு சொல்லலாம் இன்னொரு பேர் வந்து cross product. சரிங்களா? Second question, A cross B is equal to B cross A is always true ன்னு கேட்டிருக்காங்க. இல்ல. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பீன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி நம்ம வந்து எழுதணும். ஏ கிராஸ் பி என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். நம்ம ஏன்ற செட் எழுதிக்கோங்க, பீன்ற செட்டை எழுதிக்கோங்க. ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னை வச்சு ஏயும் பியும் ஆர்டர் பேர் எழுதணும். 1, A 1, B. நெக்ஸ்ட்டு 2 வச்சு எழுதணும். 2, A 2, B. நெக்ஸ்ட்டு 3 வச்சு எழுதணும். 3, A 3, B. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா B cross A வந்து நம்ம எழுதணும். B cross A is equal to Bனா ஃபஸ்ட்டு பியோட செட்டு தான் எழுதணும், அடுத்து ஏவோட செட் எழுதணும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு எழுத முடியும். A, 1, A, 2, A, 3. அது மாதிரி B வச்சு எழுதணும்னா B, 1, B, 2, B, 3 நமக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம ஒரு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஏ கிராஸ் பிக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் காட்டுறேன். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஏன்றனால ஏல எலிமெண்ட் என்னென்ன 1, 2, 3, பியில் இருக்கிறது ஏபி. இப்போ நம்ம கிடச்ச அந்த ஆர்டர் பாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ண போகிறோம். 1, A எங்கே வரும்? 1ல் போயிட்டு இங்கே ஏ எங்கே இருக்கும் அங்கே மார்க் பண்ணணும். அதே மாதிரி 2ல் போயிட்டு 2, A. 3ல் போயிட்டு ஏல பார்த்தோன்னா 3, A. அதே மாதிரி மற்ற எல்லா ஆர்டர் ப்ளஸுமே மார்க் பண்ணி எந்த போர்ஷன் கிடச்சிருக்கோ அதை நான் கலரில் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து B cross Aக்கு பாருங்கள். சரிங்களா? அப்போ பியோட எலிமெண்ட் தான் இங்கே வரும், நமக்கு ஏவோட எலிமெண்ட்லாம் இங்கே வரும் 1, 2, 3. அதேமாதிரி அதுக்கு வந்து ஆர்டர் ப்ளஸ்லாம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். A, 1னா ஏல போயிட்டு 1, B, 1னா பியில் போயிட்டு 1. அது மாதிரி வந்த எல்லா ஆர்டர் ப்ளஸுமே நான் மார்க் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், கலரில் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பிக்சருமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ A cross B is equal to B cross A கிடையாது. எப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to B இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ. 1 மார்க்கில் அந்த மாதிரி கேட்பாங்க, சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக தான் அடுத்த கொஷின். எப்போ வந்து அந்த கண்டிஷன் A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகேங்களா? ஆனால் அதோட நம்பர்ஸ் வந்து n இஸ் நத்திங் பட் என்னது, நமக்கு எத்தனை ஆர்டர் பேஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நம்பர் வந்து எப்பவுமே என்னவாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? n of A cross B is equal to n of B cross A. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ட்ரூ. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். when A cross B is equal to dash அப்படின்னு சொல்லி ஃபார்முலாஸ் கூட நமக்கு கேட்பாங்க. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B corresponds to dash region அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பயுமே என்ன ரீஜியனில் வரும், நமக்கு ரெக்டாங்குலர் ரீஜியன் தான் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்போ முந்தின எக்ஸாம்பிள் நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ரெண்டுத்துக்குமே எந்த மாதிரி கிடச்சிருக்கு, நமக்கு ரெக்டாங்குலர் ரீஜியன் தான் கிடச்சிருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். describe the set of points geometrically A cross B given ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. கேன் யூ சே வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரீஜியன்? ஓகேங்களா? அதோட ரீஜியனோட நேம் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். அப்போ ஏன்ற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, பின்ற செட்டை செகண்டாக எழுதிக்கோங்க. A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வச்சு இந்த மற்ற ரெண்டு எலிமெண்ட்டோட ஆர்டர் பேர் எழுதணும். -1, -1, -1, 1, அப்புறம் இது வச்சு எழுதியாச்சு. அடுத்து 1, -1, 1, 1. ஓகேங்களா? இப்போ நாம் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் 1, 2, -1, -2, +1, +2 பிளாட் பண்ணிக்கோங்க. y ஆக்சிஸில் கீழே -1, -2 பிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ -1, -1 எங்கே பார்ப்போம்? -1னா எக்ஸ் ஆக்சிஸில் போய் -1ல் பக்கத்தில் இருக்க -1 வந்து y ஆக்சிஸில் பார்க்கணும். -1, 1 இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் -1, +1 இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1, -1, 1, -1 இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கோ. அப்புறம் 1க்கு நேராக போய் 1, 1 பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரீஜியனை
மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீஜன் என்ன இப்போ நமக்கு தெரியுது, ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் n of a cross b is equal to 6 கொடுத்துருக்காங்க, n of a equal to 2, find n of b கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ n of a cross b யோட ஃபார்முலா என்ன, n of a into n of b. n of a cross b க்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 6. அதை நம்ம இங்கே போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு n of a எவ்வளோ, 2. n of b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயுமே எது கண்டுபிடிக்கணுமோ அதோட மல்டிப்பிள் இருக்கிறது என்னவாயிடும், நமக்கு டிவைடடுக்கு கொண்டு வந்துடலாம். 6 divided by 2 that is equal to n of b. இப்போ 2ஆல் 6 எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 2 டேபிளில் 6 எத்தனை டைம் வரும், 3 டைம்ஸ். ஸோ 2 1s are 2, 2 3s are 6. ஸோ n of b is equal to நமக்கு எவ்வளோ, 3. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. let a is equal to 1 2 3 4 and b is equal to abc, which of the following are relations from a to b ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கீழே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா a cross b யோட சப்செட்ஸாக இருக்கணும். சரிங்களா. சப்செட்னா என்ன, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக சொல்கிறேன், ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கோங்க, அதில் 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து நான் வந்து A1 சொல்லி ஒரு சப்செட் எழுதுறேன், 2, 3 அப்படின்னா இந்த 2ம் 3யுமே எதில் இருக்குது, ஏன்ற செட்டிலேருந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு செட்லேருந்து எடுத்து எழுதுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 1, b, 1, c, 3, a, 4, b. இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஆரோ டயக்ராமில் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஏன்ற செட்டில் என்னென்ன இருக்குது, 1 2 3 4, பீன்ற செட்டில் abc இருக்குது. 1, bனா என்ன, 1லேருந்து bக்கு போகுது. 1, cனா 1லேருந்து cக்கு போகுது. 3, aனா 3லேருந்து aக்கு போகுது. 4, bனா 4லேருந்து bக்கு போகுது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த செட்டில் எலமெண்ட்டுக்கு தான் கரெக்டாக மேப் ஆகிருக்குது. சரிங்களா. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ ரிலேஷன். ஓகேங்களா. இப்போ அடுத்து அதுக்கே கீழே அதே கொஷினுக்கே சேமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. 1, a, b, 4, c, 3. ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போட்டுக்கோங்க. 1 2 3 4 அதே மாதிரி எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. பியோட செட்டோட எலமெண்ட்ஸும் எழுதிக்கோங்க, a b cன்னு சொல்லிட்டு. இப்போ 1, a மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ரிலேட் பண்ணி மேப் பண்ண முடியும். ஆனால் b, 4 பண்ண முடியுமா பாருங்க. ஏன்ற செட்டில் பீன்ற எலமெண்ட் இருக்கா பாருங்க, கிடையாது. ஸோ அதை நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி c, 3 பாருங்க, இந்த செட்டில் சி இருக்கா பாருங்க, கிடையாது. c, 3 நம்மளால மேப் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் சின்ஸ் b does not belongs to a. என்ற செட்டில் b கிடையாதுன்றதை நம்ம இந்த ரெப்ரசன்டேஷனில் எழுதலாம். c does not belong to capital A. ஓகேங்களா. இப்போ இதே இதில் தேர்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க நமக்கு 1 மார்க்கில். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது அதே இதுலேயே 1, a, a, 1, 2, b, b, 2. சரிங்களா. இட் இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னதே தான். ஏன்ற செட்டில் இருக்கிறது எல்லாமே எழுதிக்கோங்க, பீன்ற செட்டில் இருக்கிறது எல்லாமே எழுதிக்கோங்க. 1, a மேப் ஆகும், 2, b மேப் ஆகும். ஆனால் a, 1 மேப் ஆகுமா, ஆகாது. ஏன்னா இந்த செட்டில் a இருக்கான்னு பாருங்க, ஏன்ற எலமெண்ட் கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் since a does not belongs to capital A, b does not belongs to capital A. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள. சரிங்களா. இப்போ டொமைன் அப்படின்னா என்ன, ஒரு ரிலேஷன் ஏன்ற செட்டுக்கும் பீன்ற செட்டுக்கும் ரிலேட் பண்ணி எழுதுறது தான். இந்த செட்டில் வர்ற ஆன்சர்ஸை எது எதுக்கெல்லாம் ரிலேட்டட் ஆகி இருக்குதோ அதெல்லாம் டொமைன்னு சொல்லுவோம். ரேஞ்சுன்றது இந்த பி செட்டில் மேப் ஆகி இருக்கிற எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டொமைன் எது எதெல்லாம் வரும், 1 2 3 4 மட்டும்தான் வரும், 5 வராது. ஏன்னா இதுக்கு ரிலேஷன் பண்ணி நம்ம எழுதலை. ஸோ எதெல்லாம் ரிலேட் பண்ணி எழுதியிருக்கோமோ அது மட்டும்தான் இருக்கிற செட் எது வரும், டொமைன். ரேஞ்சில் அப்போ என்னென்ன வரும், மதி, அபி, ஜான். ஓகேங்களா. ரேஞ்ச் அண்ட் டொமைன். அடுத்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு. லெட் a is equal to 1 3 5 7 and b is equal to 4, 8. R is a relation defined by is less than from a to b. Write down the relation R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 is less than from a to b னா நம்ம இந்த செட்டுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி எழுதணும்.
சரிங்களா? இப்போ பாருங்கள் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 1 is less than 4 1 வந்து 4 விட சின்ன நம்பர் இல்லையா? இப்போ ஏலேருந்து எழுதியிருக்கோம். என்ற செட்டு 1 பீன்றதில் 4 கனெக்ட் பண்ணி எழுதுறோம். 1 is less than 4 ஆமாம், 1 related to R. அதே மாதிரி 3 is less than 8 ஆமாம், 3 related to 8. 5 is less than 8 5 related to 8. 7 is less than 8 7 related to 8. 3 is less than 4 3 related to 4. ஓகேங்களா? ஆனால் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் 5 இந்த இடத்துல வந்து 4 போட்டோம்னா வருமா நமக்கு? 5 is less than 4ன்னு வருமா? 5 வந்து சின்ன நம்பரை 4 விட கிடையாது. ஸோ அந்த ரிலேஷன் நமக்கு வரல. இந்த மாதிரி நமக்கு ஒரு டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க 1 மார்க்கில். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் n of a equal to p and n of b equal to q, find the total number of relation from a to b. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 power p power q. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து n of a வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, n of b வந்து 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 power 2 into 3 that is equal to 2 power 6. இதோட ஆன்சர் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம் இந்த கொஸ்டினுக்கு. இதே நம்பராக கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சு போகணும். ஃபார்முலாவாக கேட்டாங்கன்னா 2 power PQ. ஓகேங்களா? அடுத்து எனி ஈக்குவேஷன் ரெப்ரசன்டட் இன் எ கிராஃப் இஸ் யூஸ்வலி கால்ட் அ கர்வ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ரிலேஷன் இஸ் அ சப்செட். ரிலேஷன் இஸ் அ டேஷ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது கண்டுபிடிச்சோம்? இந்த சாப்டர்லேயே ஃபர்ஸ்ட் எது ஆரம்பித்தோம்? கார்ட்டீசியன். கார்ட்டீசியன்லேருந்து தான் ரிலேஷன், ரிலேஷன்லேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபங்க்ஷன். ஸோ கார்ட்டீசியன்லேருந்து ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ரிலேஷன் இஸ் அ subset of Cartesian product. ஓகேங்களா? அடுத்து if a cross b is equal to சொல்லி set of ordered pairs கொடுத்துருக்காங்க. find a and b. ஓகேங்களா? a and b னா என்னது? a cross b னா ஃபர்ஸ்ட் a ல வர்றது தான். இந்த ஃபர்ஸ்டா வர்ற எலிமெண்ட்ல எதுல வரும்? நமக்கு a ல வரும். அப்படிதான் நம்ம பேர் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ பாருங்க இதில் p, இங்கேயும் p இருக்கு, q q. அப்போ ஏயோட எலிமெண்ட் என்ன வரும்? p, q. ஓகேங்களா? அடுத்து பீன்ற செட் எது வரும்? செகண்டா இருக்கிற எலிமெண்ட் x y x y. அப்போ என்ன வரும்? 2 தடவை வந்தாலும் என்ன பண்ணும்? ஒரு தடவை தான் எழுதணும். x, y. இதை நாம பேர் பண்ணி எழுதும் போது தான் நமக்கு இந்த செட் ஆஃப் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் டேஷ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம், அந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் டேஷ்னும் கேட்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த டயக்ராமில் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் இந்த சாப்டரில்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுலேருந்து தான் நம்ம என்ன பார்த்தோம்? ரிலேஷன். ரிலேஷன்லேருந்து தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்றது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து தான் ரிலேஷன் எடுத்தோம். ஸோ ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஏன்னா ரிலேஷனுக்கு தான் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தி சப்செட் ஆஃப் ரிலேஷன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நம்ம வேறு சாப்டர்ஸ்க்கான இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.